ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேட் மனி ஹேபிட்ஸ் உங்களோட லைஃப்ப உங்களுக்கு தெரியாமயே ஸ்பாயில் பண்ணும். தெரியுமா? ஸோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெண்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் சேவ் லேட்டர். உங்களுக்கு சேலரி வந்தோனே, உங்களோட சேலரி மொத்த சேலரியும் உங்களோட வீட்டு எக்ஸ்பென்சஸ்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல உங்களோட என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்கா இருக்கட்டும், இந்த மாரி ஃபுல்லா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, அண்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு எவ்வளோ மீதி ஆகுதோ அத தான் சேவ் பண்ணுவீங்க. இது கரெக்ட்டான வே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க சேவிங்ஸ எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கிறத ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த மாசத்துக்கு. செகண்ட் வந்து மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஎம்ஐ மேல இஎம்ஐ வாங்கி, உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி போடுறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கடன் சுமை அதிகமாயிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு தேவையில்லாத பொருள் எல்லாமே நீங்க சேர்த்துட்டு இருப்பீங்க. பட் இப்படி பண்றதுனால சேவிங்ஸ் பக்கமே உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா, உங்களோட ஃபுல் சேலரியும் வந்து இதுக்காகவே போயிடும். அதிலிருந்து மீண்டு வரதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடும். தேர்ட் வந்து டாக்ஸ பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது. அதாவது நீங்க எவ்ளோ சேலரி ஏர்ன் பண்ணாலும், நீங்க டாக்ஸ் நாலேட்ஜ் இல்ல அப்டின்னா, நீங்க ஏர்ன் பண்ற சேலரிக்கு எவ்ளோ டாக்ஸ் பே பண்ணணும், இந்த மாரி எதுவுமே தெரியாது. அப்படி தெரியலன்னா, உங்களோட சேவிங்ஸே வந்து டாக்ஸ்க்கு பே பண்ற மாரி போயிடும். ஸோ, யாராவது உங்ககிட்ட டாக்ஸ் பத்தி கேட்டாங்க அப்டின்னா, டோன்ட் ஜஸ்ட் பிளாங்க் அவுட். எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா யார்ட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 ஹேபிட்ஸ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா, டெஃபினட்டா உங்களால ரிச் ஆக முடியும். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட Instagram சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.